அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில 2 பேரும் விட்டு கொடுத்து வாழறது அப்படின்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேரோட குடும்பங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்படிதான் ஒரு கணவன் மனைவி கதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 60 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்த ஒரு பேர். அவங்க கிட்ட ஒளிவு மறைவு இருந்ததே கிடையாது. ஆனாலும் மனைவி கணவன் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கைய முன்வைக்கிறா. அதாவது, அவள் பரணி மேல வச்சிருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியில என்ன வச்சிருக்கா அப்படின்றத கணவன் பார்க்க கூடாது. அத பத்தி எதுவுமே கேட்க கூடாது அப்படின்றது தான் ஒரு கண்டிஷன். கணவனும் அத மதிச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டான். ஒரு நாள் மரண படுக்கையில மனைவி கிடக்கும்போது கணவன் கிட்ட சொல்றா, உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பரண் மேல நான் வச்சிருக்கிற அட்டைப்பெட்டிய எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அட்டைப்பெட்டிய கணவன் கொண்டு வர்றான். அத திறந்து பார்க்க சொல்றா மனைவி. கணவன் திறந்து பார்க்கறான். உள்ள அவ கையால உல்லன் நூலால பின்னுன 2 பொம்மைகளும் 10,00,000 ரூபாயும் இருந்துச்சு. அதனோட விவரம் என்ன அப்படின்னு கணவன் கேக்குறான். மனைவி விளக்கமா சொல்றா. நான் உங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வரும்போது என்னோட பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. நல்ல சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் எதுக்காகவும் உங்ககிட்ட எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தருணங்கள்ல எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அதனை அடக்குறதுக்கு உல்லன் நூல் எடுத்து பொம்மையா செஞ்சு வையின்னு சொன்னாங்க. அதை தான் நான் கடைபிடிச்சுக்கிட்டு வந்தேன் மனைவி சொல்றா. சந்தோஷமாகி போன கணவன், 2 பொம்மைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த 60 வருஷ மன வாழ்க்கையில உன்னை 2 முறை மட்டும்தான் கோபப்படும்படி நான் நடந்திருக்கேன், சரிதானே அப்படின்னு கணவன் கேட்டவன, அது சரி, இந்த 10,00,000 ரூபாய் பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்றியா அப்படின்னு கணவன் கேக்குறான். மனைவி சொல்றாங்க, ஓ, அதுவா, அது நான் செஞ்ச மத்த பொம்மைகள் எல்லாம் வித்து வந்த பணங்க அப்படின்னு சொன்ன உடனே கணவன் வாயடைச்சு போயிடுறான். அதாவது, எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் விட்டு கொடுத்தல் அப்படின்றது முக்கியமானது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முதுமை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எட்டி பார்க்கும்போது தனிமை மிகப்பெரிய கொடுமை. அந்த நேரத்துல கண்டிப்பா கணவன் மனைவி நினைச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு, இளமை பருவத்துல எவ்வளவெல்லாம் நம்ம விட்டு கொடுத்திருக்கோம் அப்படின்றதுதான். இதுதான் ஒரு நல்ல தம்பதியருக்கான ஒரு உறவு. நல்ல ஒரு விளக்கம் தானே. நன்றி, வணக்கம்.